Yes, good morning, students. This is Professor R. Surendra from Government College of Technology. Now we are having the technical champion Gopalakrishnan and Harish along with me. They are going to today Gopalakrishnan has to present their topic. I will make him permission for the screen. Now you can proceed. Thank you. Sir, today we are going to see about fluid kinematics theory part questions. Okay. Thanks to our mentor, Professor R. Surendran, sir. Thank you, sir. Thank you. Sir, first question, sir. Which one of the following statement is true to a two-dimensional flow of ideal fluid, sir? Okay. இப்போ டூ டைமென்ஷனல் ஃப்ளோ அப்படின்னா வந்து ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு வச்சுக்கிறோம். டூ டைமென்ஷனல் ஃப்ளோனா வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்து வரும் அப்படின்றது கேட்குறாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்து டூ டைமென்ஷனல் ஃப்ளோக்கு வந்து இதுவானதுன்னு கேட்குறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்கு நமக்கு இந்த ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ்ல நல்ல பேர் போன ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னன்னா ஒன்னு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல ரெண்டுமே வருமா, இல்ல யாராச்சும் ஒருத்த மட்டும் வருவானா, இல்ல ஒருத்தனுமே வரமாட்டானா, இல்ல வரலாமா, வரலாம் வரக்கூடாதா அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷன் முடிவு பண்றீங்க? சார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சார் ஒன்னு வந்து 3 டைமென்ஷனல் ஃப்ளோ சார். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் 3 டைமென்ஷனலா இருக்கும், பொட்டன்ஷியல் 2 டைமென்ஷனல் சார். ஓகே, இப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் லாக் பண்ணுவீங்க? சார் பிஆ இருக்குமா சார்? ஆப்வா மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்டா? அப்ப வராதவங்க பத்தி ஏன் பேச போறோம்? ஆன்சர் பாத்துருவோம். ஓகே சார். டி சார். Stream function exists only for 2D flow. Potential function exists only for irrotational flow. So அப்ப D க்கு வாங்க. ஆப்ஷன் எப்படி சொல்றான்னு பாப்போம். D ஐ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் will exist. எப்படினாலும் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருந்தே ஆகணும். சரியா? எஸ் சார். பட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வரலாம், வராம இருக்கலாம். ஏன் வரலாம், ஏன் வராம இருக்கலாம்னா irrotational flowக்கு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும், ரொட்டேஷனல் ஃப்ளோல பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வராம இருக்கும். இருக்காது. வந்து ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ வந்து நீ வந்து கான்செப்டுவலா நீ ஞாபகம் வச்சிருக்க. இப்ப கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலுமே அதுல கன்ஃபியூஷன் இருக்கு. சரியா? கான்செப்ட் தெரிஞ்சதாலுமே கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்றது 3D ஃப்ளோ, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து 2D ஃப்ளோ. எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் அதாவது ரொட்டேஷனல் ஃப்ளோ, irrotational ஃப்ளோ alone. So it may or may not exist அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. Sir, the curl of given velocity field indicates the rate of rate அப்படின்னு கேக்குறாங்க. the rate of deformation நினைக்கிறேன். rate of deformation curlனா rate of deformation நினைக்கிறீங்களா? ஓகே, பாப்போம் ஆன்சர் பாத்துறோம். curl of yes sir. yes, curlனா rate of deformation அப்படின்றது ஞாபகம். ஏனா இந்த ஃப்ளூயிட்னாலே வந்து இந்த டிஃபார்மேஷன் ரேட்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? சாலிடுக்கு டிஃபார்மேஷன் அப்படினா ஃப்ளூயிடுக்கு டிஃபார்மேஷன் ரேட் ரொம்ப முக்கியமானது. சோ curl indicate the rate of deformation அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். dou by dou x அப்படினு போடுவாங்க சார். எஸ் சார். எஸ் சார் நெக்ஸ்ட் சார், if two dimensional flow in xy plane, if du by dou u by dou y is equal to dou v by dou x, then the fluid element will undergo இப்ப இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனா என்ன அண்டர்கோ ஆகும் அப்படின்றது கேக்குறாங்க. டிரான்ஸ்லேஷனா இல்ல டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனா, டிரான்ஸ்லேஷன் டிஃபார்மேஷனா, ரொட்டேஷன் அண்ட் டிஃபார்மேஷனா கேக்குறாங்க. எஸ் சார், ரொட்டேஷன் வராது சார். ரொட்டேஷன் வராது. ஏனா வந்து அந்த பாராமீட்டர் dou u by dou y minus dou v by dou x equal to 0. ரொட்டேஷனுக்கு வந்து ஃபார்முலா ஒமேகா z காம்போனன்ட் வந்து equal to half open the bracket dou u by dou y minus dou v by dou x. அப்ப dou u by dou y equal to dou v by dou x ன்னு வரும். சோ வந்து ரொட்டேஷனல் காம்போனன்ட் வராதுன்னு தெரியும். அப்ப b வந்து வராது. இப்ப நம்ம b வராது, d வராது. அப்ப பஞ்சாயத்து a க்கும் c க்கும் தான். சோ டெக்னிக் டிரான்ஸ்லேஷன் ஒன்லியா இல்ல டிரான்ஸ்லேஷன் டிஃபார்மேஷனா? சார் சி இருக்கு நினைக்கிறேன் சார். கரெக்ட் சார். டிஃபார்மேஷனும் இருக்கும். ஆன்சர் பாருங்க.
C தான் கரெக்ட், நீங்க சொன்ன கரெக்ட். வந்து இந்த fluid particle don't rotate about their mass center while moving அப்படின்னா வந்து இந்த rotational component ஒமேகா z சொல்லுவாங்க. இதை ஒமேகா z கூட half dou v by dou x minus dou v by dou y equal to 0 வரும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0 வச்சா dou v by dou x equal to dou v by dou y ன்னு வரும். ஸோ வந்து இது வந்து நமக்கு free vortex ஒரு irrotational flow. ஓகே நெக்ஸ்ட். ஓகே சார். அடுத்தது for an irrotational flow the velocity potential lines and the stream lines are always orthogonal to each other சார் அப்படின்னு சொல்றோம். ஆமா இப்படி இருக்கும், ஆர்த்தோகனல் செங்குத்தா இருக்கும், ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் எக்ஸெப்ட் அட் த ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ல ஆர்த்தோகனலா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இங்க ஜெனரலைஸ்டா வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர் நெக்ஸ்ட். ஏன்னா ரெண்டுத்தோட ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோகனல்னா இதுக்கு வந்து முன்னாடி வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ்ல வரும், மைனஸ் u by v. ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்து v by u ரெண்டுத்தையும் பெருக்குனா -1. ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் வந்து ஸ்லோப் ஆஃப் த ஒன் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் த another லைன் ரெண்டும் பெருக்குனா நமக்கு -1 வரும். m2 -1. இதுல யார் மைனஸ் வருவா அப்படின்னு பார்த்தா வெலாசிட்டி பொட்டன்ஷியல் மைனஸ் வருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அங்க வந்து -u by v, இங்க வந்து v by u. அது வந்து நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதான் வந்து ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஆமா சார். எஸ் சார். எஸ். So next question sir, assertion the streamlines are drawn in the flow field such that at a given instant of time they are perpendicular to the direction of flow at every point in the flow field. Reason the equation for a streamline in a two-dimensional flow is given by vx dy minus vy of dx equal to 0 sir. சார் எனக்கு தெரிஞ்சு அசர்ஷன் தப்புன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா டான்ஜென்ட்டா தான் சார் வரும், பர்பெண்டிகுலர்னு சொல்ல முடியாது. டான்ஜென்ட் வேலா வந்து டான்ஜென்ட்ன்ற வார்த்தை தான் கரெக்ட். சூப்பர், யூ ஆர் ரைட். ரீசன் கரெக்ட் தான். எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். அது வந்து அட் எனி இன்ஸ்டன்ட் டான்ஜென்ட்ன்றது அந்த ஒரு வார்த்தை தான் மாத்துவாங்க. எக்ஸாம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தையை மாத்தி உண்மையை பொய்யாக்குவாங்க, பொய்யை உண்மையாக்குவாங்க. சரியா? பர்பெண்டிகுலர் பதிலா டான்ஜென்ட் மாத்தினா பொய் உண்மையாயிடும். ஓகே சார். எஸ் சார். அசர்ஷன் பொய். அடுத்தது சார். அடுத்தது சார் assertion streamlines can cross one another if the fluid has high velocity. Reason at sufficiently high velocity the Reynolds number is high and at sufficiently high Reynolds number the structure of the flow is of turbulent type அப்படின்னு சொல்லிருக்காங்க சார். streamlines can never cross each other னா சார் படிச்சிருக்கோம். ஓகே ஆன்சர் பாத்துறேன். அதனால ஓகே சார். டி சார். சோ அங்க மேல வந்து கிராஸ் ஈச் அதர் அப்படினால அது பொய் ஆயிடுச்சு. சோ கேன் நெவர் கிராஸ் ஈச் அதர் அப்படின்றது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ் சூப்பர். நெக்ஸ்ட் சார். if for a flow a stream function psi exists and satisfies the Laplace equation then which one of the following is the correct statement அப்படின்னு கேக்குறாங்க சார். சார் லாப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா கண்டிப்பா அது வந்து இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஆனா கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே அப்ப ரொட்டேஷனல் அப்ப சி சொல்றீங்க உங்க கருத்துப்படி. ஆன்சர் பாத்துருங்க. ஏ சாரி. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை கண்டினியூ ஈக்குவேஷன். Okay sir. Laplace equation is rotational flow. அப்ப ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை பொறுத்தவரைக்கும் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை கண்டினியூட்டி ஈக்குவேஷன்றது பத்தி வைக்கணும். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் மாத்தி சொல்றேன் சார். ஆமா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆனா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன கான்செப்ட் தான். இந்த இடத்துல கேள்வி கேட்டனாலே நிறைய ஆஸ்பிரண்ட் தப்பா எழுதிடுவாங்க. இப்ப ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா dou ஸ்கொயர் psi by dou x ஸ்கொயர் பிளஸ் dou ஸ்கொயர் psi by dou y ஸ்கொயர். அதான் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அப்ப அது ரொட்டேஷனல் ஃப்ளோக்கு வந்து இரோட்டேஷனல் ஃப்ளோக்கு வந்து ஒபீடியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா psi இருந்தாலே வந்து என்ன பண்றாங்கன்னா இட் சாட்டிஸ்ஃபை தி கண்டினியூ ஈக்குவேஷன். அதான் ஆட்டோமேட்டிக்கலி சாட்டிஸ்ஃபைஸ் தி கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே சார். மேட்ச் தி ஃபாலோயிங் சார். existence of stream function, existence of velocity potential, absence of temporal variation, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வெக்டர்னு சொல்லிருக்காங்க சார். கேள்வி இப்ப எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனாலே கண்டினியூட்டி சார். கரெக்ட் சார். பொட்டன்ஷியலா இரோட்டேஷனல் சார். கரெக்ட் சார். ஆப்சன்ஸ் ஆஃப் டெம்போரல் வேரியேஷன்னா ஸ்டெடி ஃப்ளோ. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி யூனிஃபார்ம் ஃப்ளோ.
ஸோ ஓகே சார். இதுதான் வந்து ஸ்டீம் ஃபங்க்ஷன், வெலாசிட்டி, பொட்டன்ஷியல் எல்லாத்த பத்தியும் நம்ம ஒரு புரிதல் வந்துடுது. சார் ஓகே, நெக்ஸ்ட். Sir, next question, sir. Assertion: the local acceleration is zero in unsteady motion. The reason the convective component arises due to the fact that the fluid element experience different velocities at different location. ரெண்டுமே உண்மைதான், ஆனா ரெண்டுக்கு தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சார். லோக்கல் ஆக்சிலேஷன் 0. ஆமா, ரெண்டுமே உண்மைதான். லோக்கல் ஆக்சிலேஷன் 0 ஆகும் எப்பனா ஸ்டெடி மோஷனுக்கு. கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் எப்போ வந்து டிஃபரண்ட் வெலாசிட்டி அட் டிஃபரண்ட் லொகேஷன்ல. சோ ரெண்டுமே உண்மைதான், ஆனா வந்து ரெண்டுக்கும் தொடர்பு இல்ல. எஸ், நெக்ஸ்ட். Sir, if the flow satisfies Laplace equation, then then the flow is irrotational. And ஃப்ளோ கண்டிஷன்ல யாரு சாட்டிஸ்ஃபைன்னு எந்த பாயிண்ட் சொல்ல? ஃப்ளோ கண்டிஷன் சொல்லிட்டான், ஸ்டீம் ஃபங்க்ஷனா இதுவான்னு சொல்லல. ஆனா நம்ம ஸ்டீம் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். இந்த கேள்வி ஸ்டீம் ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தா நமக்கு என்ன வரும்னா டி வரும். ஆன்சர் பாருங்க. டி தான் சார். ஆமா, டி வந்து நம்ம இது பண்ணிட்டான். ஆனா ரெண்டுமே சொல்லிருக்கு சார். ரெண்டுமே சொல்லிட்டு டி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டான். எஸ், ஓகே சார். ஓகே சார். Thank you, champion. So now we have end the session. So this is the way we have to. நம்ம இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் லிங்க் வந்து கோபாலகிருஷ்ணன் அனுப்புங்க. ஹரி வந்து HMT நோட்ஸ் எடுத்திருக்காரு, அது பிரசன்ட் பண்ணிட்டோம் ஹரி. சரியா? ஓகே. Now we will meeting and we will meet once again. Thank you. New link.